ஜோயா, பிம்மர், ஜோயா, பிம்மர், குல்பூர், கொட்டெல், நலா. ஸோ இது போல பகுதிகளில் குறி வச்சு துல்லிய தாக்குதல்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரப்புல இருந்து பண்ணியிருக்கிறோம். அதாவது தீவிரவாதிகள் ஈஸியா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்து இந்த காட்டு பகுதிகள், மலைப்பகுதிகளை பயன்படுத்தி வந்து ஈஸியா ஊடுருவி வந்து நம்ம மேல தொட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் இதுக்கு மேல இருக்கக்கூடாது. வர்றாங்க அப்படின்னா அட்டி இட்டி மாதிரி இறங்கிரும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். இது போல எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது அடியோட அப்படிங்கிறதுக்கான செயலை நம்மளோட ராணுவம் இந்த தடவை கனக்கச்சிதமா முடிச்சிருக்கு. தீவிரவாதிகளோட புகலிடம், இது மசூதியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், நீ எங்க வேணா வச்சுக்கோ, எவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணா வச்சுக்கோ, உன்னை தேடி எங்க நாட்டுல இருந்து மிசைல் பறக்கும் அப்படிங்கிறதுல தெளிவா புரிய வச்சிருக்கோம் அவங்களுக்கு. இதுக்கு மேல என்ன மாதிரியான முடிவுகள் பாகிஸ்தான் எடுக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி மீட்டிங்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. டீ, காஃபி, பிஸ்கட், மிக்சர் வேணா சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட எம்பசி இருக்கும் இல்லையா, ஸோ அம்பாசிடரை கூப்பிட்டு என்னங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா அப்படிங்கிற போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அழுது இருக்காங்க நம்மளோட அம்பாசிடர் கிட்ட. ஏன்னா நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்க இல்லையா, ஸோ கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வன்மையா ரெட் கார்டு காட்டுறோம் அப்படின்னு போல பாகிஸ்தான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன வேணா காமிச்சிக்க, வந்த அப்புறம் எது கை வச்ச அப்படிங்கிற திருப்பி நல்லா நான் நறுக்குன்னு கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. எது எப்படியோ தாக்குதல் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த தாக்குதல்கள், நம்ம துல்லிய தாக்குதல்கள் 9 இடத்துல பண்ணோம் இல்லையா, இதுக்கு நம்ம 24 மிசைல்கள் கிட்டே நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. டீகாய்ஸ் தான். அதாவது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு 100 ட்ரோன் போகுதுன்னா அதுல 10, 20, 25 தான் வந்து பாத்தீங்கன்னா ரியலா ஒரிஜினல் ட்ரோன்களா இருக்கும். அந்த ட்ரோன்களுக்கு சில இலக்குகள் இருக்கும், அதை தாக்குறதுக்காக போகும். ஆனா 100 ட்ரோன்கள் ஏவும் போது எதிரி வந்து பண்ண கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எதை தாக்கலாம், எதை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அது வந்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு அந்த விஷயம் தெளிவா தெரியும். ஏன் இது போல லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக்லாம் நடக்குது அப்படிங்கிறது போல. ஏன்னா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏமாத்தணும். ரெண்டாவது அதே போல லார்ஜா இருக்கும்போது எதை டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பங்கள் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதே போலதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4 ட்ரோன்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஏவி விட்டுருக்கோம். அப்புறம் 24 மிசைல் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். ஸோ ட்ரோன்களை ஏவுறோம் அப்படின்னாலே நம்ம துல்லியமா தகவல் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சிருந்திருக்கும். ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக். கொஞ்சம் கூட பிசுறுதட்டல. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதாவது இந்த பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய கதை, நம்ம தாக்குதல் பண்ணியாச்சு, 70க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கலாம், தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம், அதை ஹைலைட் பண்ணோம் நம்ம. 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம், 60க்கும் மேற்பட்ட, 80க்கும் மேற்பட்டன்னு சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ அது முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். மூடி மறைக்கிறவங்க தான். ராணுவ வீரர்கள் செத்தாலே ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாத நாடு, தீவிரவாதிகள் செத்ததை ஒத்துக்குவாங்களா? எது எப்படியோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 80 பேர்த்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற பாகிஸ்தான் தரப்புல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப மெயினான விஷயம் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு எடுக்கப்பட்ட நேரம். அதாவது 24 மிசைல் முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஆனா இப்ப வரக்கூடிய தகவல் 24 மிசைல். இந்த மிசைல்கள்லாம் நம்ம எடுத்து அனுப்பும்போது ட்ரோன்கள்லாம் அனுப்புறதுக்கான டைம், இந்த ஆபரேஷனுக்கான டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்கும் 30 நிமிடங்கள். 30 நிமிஷத்துல இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே முடிச்சிடும். 9 இடங்களையும் சல்லியா நொறுக்கி விட்டாச்சு. இந்த 30 நிமிடங்கள்ல பாகிஸ்தான் கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 5 விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வேற சுட்டு வீழ்த்திட்டாங்களாமா. இது போல சொல்றாங்க இல்லையா. இப்போ 30 நிமிஷங்களை நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு விமானத்தை இவங்க டவுன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அமெரிக்காவே இது வரைக்கும் இப்படி ரெக்கார்டு பண்ணதில்ல. பலே பாகிஸ்தான் வந்து சீனாவோட ஆயுதங்கள் வச்சு பண்ணிக்கிறாங்களா, அது வேற உலகத்துல ஏதோ செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. இந்த எலான் மஸ்க் அவர்கள் மார்ஸ்க்கு அனுப்புறாரு இல்லையா, அது போல எங்கேயும் அனுப்பியிருப்பாங்க. அங்க ஏதாவது செஞ்சு ட்ரை பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம் இல்லையா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன கிறுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்க போல இருக்கு. சொல்லலாம், ஏக்கரா கணக்குல கூட சொல்லி பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்த அளவுக்கு நீளத்த அளவுக்கு புழுகுறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. 1/2 மணி நேரம் ஆபரேஷன்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க விமானத்தை சுட்டு வீழ்த்துற ஆளுங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. அது தொழில்நுட்ப கோளாறு. அதுக்கு ப்ராப்பரான ரீசன் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இது நம்மளோட மீடியாக்கள் தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதி, சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் கிடையாது. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸா எந்த பகுதி அப்படிங்கிறது மேப்ல காமிச்சிருப்பேன். மேப்ல அந்த மார்க் ஆயிருக்கு இல்லையா, பின்மை இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதி தான். அதுவும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பத்திந்தா பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருந்திருக்கு. இதுக்கான காரணங்கள் பலதும் இருக்கலாம்.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா பாகிஸ்தான் தாக்கல அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்திய நிலைக்குள்ள அது போல எந்த ஒரு விஷயம் இல்ல. ஆனா பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதியில ஷெல்லிங் தொடர்ந்து பண்ணதுனால 10 சிவிலியன்ஸ் அப்பாவி பொதுமக்கள் கிட்ட பாதிப்படைஞ்சிருக்காங்க. இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. கேஷுவாலிட்டிஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளும் தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லை பகுதிகள்ல அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது கூட வந்து பாத்தீங்கன்னா லாகூர் பகுதி, இந்த லாகூர் அம்ரிஸ்தர் நம்மளோட பார்டர் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து ஆர்மட் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பு வந்து ஃப்ரண்ட் லைன் பக்கத்துல எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. மேபி ஒரு அக்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியில காட்டுறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு தான் பாகிஸ்தான் திட்டம் போடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு எப்படி நம்ம சொல்லலாம்னா, சந்தானம் காமெடி ஒண்ணு வரும் இல்லையா? டேய் நீ என்ன பண்ணு? பருத்தி மூட்டைய குடோன்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த வீட்ல வச்சுரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. டேய் அவன் வீட்ல கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா நீ கொண்டு போய் குடோன்லயே வச்சுடுற அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வண்டி டேய் நீ வண்டி எடுத்துட்டு பார்டர் பகுதிக்கு கொண்டு போயிரு. அவன் பார்டர் பகுதிக்கு கொண்டு வந்துட்டானா திருப்பி நீ வந்து ஷெட்டுக்கே கொண்டு வந்து போட்டுடா அப்படிங்கிறது போல அவங்க மாறி மாறி செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எதுவும் கிடையாது. இப்ப பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாதிகள் இறந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த தீவிரவாதிகள் இறந்திருக்கிறத தீவிரவாதியை வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா, அது இத மேற்குலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதை பாலிஷ் பண்றாங்க அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இங்கிலீஷ் மீடியாவே பேசுதுன்னு கேட்டீங்க இல்லையா? இங்கிலீஷ் மீடியாக்கள் பேசும்போது அவங்க பாகிஸ்தானுக்கு நியாயம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டன்ட் ஆமா. இவன் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டு தான் சொல்லிக்கிறாங்க. 10 குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா தீவிரவாதிகள். குடும்பம் குடும்பமா வந்து பண்ணா குலத்தொழிலா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குலத்தொழிலா செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம அடிச்சோம்னா அப்புறம் சாகத்தான் செய்வாங்க இல்லையா? அப்புறம் நீங்க வந்து என்ன மணி அடிட்டு போடியா அப்படிங்கிற போல கேள்வி எல்லாம் வருது இல்லையா? செய்யறதுக்கு வந்தா அப்படின்னா அப்புறம் திருப்பி செய்யத்தானே செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. பட் இருந்தாலும் இந்த மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள், அதாவது இவங்க யாருன்னா இந்த குழந்தைங்களை சிஸ்கு பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அது பொய் பேசின மீடியா தான் இருக்கும். வேற யாரும் கிடையாது. இந்த பொய் பேசுறதுக்கே திறன் பெற்ற ஒரு மீடியா அப்படின்னா இப்போ மேற்குலக நாடுகளோட மீடியாக்கெல்லாம் மாறிட்டு வருது. அது ட்ரம்ப் அவர்களே கன்ஃபார்ம் பண்ற பொய்யா பேசிட்டு திரியிறாங்க இவங்க அப்படிங்கிறது போல. ஆனா நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஜேஇஎம் இருக்கு இல்லையா? அதோட தலை அப்படிங்கிற சொல்லுவாங்களே, கழட்டிட்டோம்னா சரியா இருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டான் போல தெரியுது மசூத். இவன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான். அது மட்டும் அதாவது இவனெல்லாம் மிலிட்டன்ட்ங்கிறாங்க பாத்தீங்களா? கால கொடுமை பரவாயில்ல. அதாவது இவன் கொண்டு போய் அவங்க நாட்டுல வச்சாதான் தெரியும். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி போய் அமெரிக்கால 1, 2 வச்சுட்டு வாங்க. அப்பதான் தெரியும். எப்படி பேசுறாங்க மிலிட்டன்ட் சொல்றாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஜேஇஎம் அதாவது ஜெய்ஷ் இ முகமது மட்டும் கிடையாது. லஷ்கர் இ தொய்பா இது போல பல அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசைஸா நம்ம அடிச்சிருவோம். ஒன்னு இட்டி மாதிரி இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல பாகிஸ்தான் இப்போ கூட்டம் போட்டு பேசினாங்க இல்லையா? இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா, முடிவுகள் எடுத்தாச்சு. நாங்க மிலிட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கொடுக்குறோம், ஆத்தரைஸ் பண்றோம், பண்ணுங்கப்பா ரிட்டாலியேட் பண்ணுங்க அப்படிங்கிற போல பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி என்னதான் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா போர் தான் வேணும் அப்படின்னு அவங்க மனசுல வச்சுக்கிறாங்கன்னா வந்த நாள் செஞ்சு அனுப்பிச்சோம்னா நம்மளும் நம்ம பகுதிகளில் மீட்டெடுத்த மாதிரி இருக்கும். நம்ம தீவிரவாதிகள் தான் அடிச்சுக்கிறோம். உலகத்தோட பல நாடுகளும் நம்மளுக்கு கால் பண்ணிக்கிறாங்க. சவுதி அரேபியா, அமெரிக்கா, லைனா எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. கத்தார்ல இருந்து அத்தனை பேரும் கூப்பிட்டுருக்காங்க. சீனா எல்லாத்திட்டையும் வந்து பண்ணா நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சீனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மற்றவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்ன நடந்துச்சு, நாங்க என்னென்ன டார்கெட் பண்ணோம், எதுக்காக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விளக்கமும் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் பாகிஸ்தான் ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா திருப்பி பதில் அடி நாங்க இதை விட அதிகமா கொடுப்போம் அப்படிங்கிறோம்னா 10 மடங்கு அதிகமா இருக்கும், பல மடங்கு அதிகமா இருக்கும் போல அஜித் தோவல் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான் என்ன செய்ய போறாங்க, நம்மளோட பதிலடியை கொடுத்தாச்சு. ஸோ அமைதியா வாங்கிட்டு ஊசி போட்ட மாதிரி தேய்ச்சிட்டு கம்முன்னு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா அட்டி வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல எல்லாமே தயார் நிலையில இருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் பாகிஸ்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணி உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ரிச் ஸ்டே சேஃப். பை.